சர்வேயன் தேவையில்லை, சர்வேயர் தேவையில்லை, விஓஓ தேவையில்லை. ஜஸ்ட்டு மொபைல் இருந்தால் போதும். உங்களுடைய நிலத்தினுடைய ப்ராப்பர்ட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் உங்கள் கையில் மொபைல் இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ நான் எப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மை ப்ராப்பர்ட்டி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சரியா? இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா இங்கே தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிடணும். ஓகே, நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு ஒரு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது போல் பேஜ் வரும். இந்த பேஜில் இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யுவர் செலக்டட் யுவர் ஸ்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கீழே இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். வந்த உடனே ஆப் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் லேண்ட் சர்வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ப்ளீஸ் லாகின் டு அப்ளை ஃபார் மொபைல் லேண்ட் சர்வே அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஓகே அப்படின்றத கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் தான் லாகின் பண்ண முடியும். இங்கே ரிஜிஸ்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் முழு நேம் வந்து கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் யாருன்றதை கேட்கும். நீங்கள் ஒரு விளம்பரதாரரா, நிலத்தரகரா, பொறியாளரா, வழக்கறிஞரா, நில அளவையாளர் அதாவது சர்வேயரா, இல்லை ரைட்டரா, ஃபார்மரா, டாக்டரா, சூப்பர் இன்ஜினியரா அப்படின்ற ஆப்ஷன்லாம் கேட்கும். நான் சிம்பிளாக வந்து விவசாயி அப்படின்றதால விவசாயி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் எதுவும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம இங்கே மொபைல் லேண்ட் சர்வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஸ்டார்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த ஸ்டார்ட் சர்வே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தேர்வு செய்துள்ள மொபைல் லேண்ட் சர்வே பயன்படுத்தும் விதம் குறித்து ஒரு வழிகாட்டி வீடியோ வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் ஆம் என்பதை கிளிக் செய்து அந்த வீடியோவை பார்த்துவிட்டு பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து டவுட்டு சரி பார்க்கணும் விருப்பப்பட்டால் எஸ் கொடுங்க, வேணாம் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணிட்ட உடனே அது எப்படியெல்லாம் பண்ணணுன்ற டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல வந்து இப்போ நாம் இருக்கிற இடத்த சூஸ் பண்ணி சர்வே பண்ணலாம். இப்போது உங்கள் லேண்டில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்கான இடம் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்துடும். நீங்கள் அப்படியே பண்ணலாம். அப்படி இல்லை நான் இங்கே இருந்துட்டு என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நிலத்தை நான் செலக்ட் பண்ணேன்னா கரெக்டாக அந்த கிராமத்தை சூஸ் பண்ணி அந்த லேண்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? அதுபோலவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்னுடைய லொக்கேஷனில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆப்பினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லேண்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஊர், பேர், அதுக்கான சர்வே நம்பர் நீங்கள் எதுவுமே தர வேண்டாம். எந்த டீட்டெயிலும் வேணாம். ஜஸ்ட்டு அந்த லேண்டை மேலே கிளிக் பண்ணாவே போதும். அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்குதா. இப்போது நீங்கள் ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சர்வே பண்ண போகிறேன் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் சர்வே அப்படின்றத நம்ம கொடுக்கணும். சரியா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து எடுக்கிறேன். சரியா? இது போல் ஒரு லேண்ட் வந்து எடுத்துகிட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சரியா? இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் சர்வே அப்படின்றத கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் சர்வே. அதுவே ஊர் பேர் மற்ற டீட்டெயில்ஸ் தாலுக்கா அதனுடைய நம்பரு எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸ்டார்ட் சர்வே கொடுத்தா மட்டும் போதும். சரியா? ஓகே, ஸ்டார்ட் சர்வேன்றதை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் கேட்குது. ஃபீஸ் வந்து ₹590 சார்ஜர் ஃபார் த ப்ரிப்பேரிங் த லேண்ட் சர்வே மேப்பு எஃப்எம்இ ஆஃப் த செலக்டட் லொக்கேஷன் ஆஃப் த
மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். லேண்ட் மேப் இந்த டவுன்லோட் த பிடிஎஃப் ஃபார்மேட், இதை நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லுது. நீங்கள் தேர்வு செய்துள்ள இந்த இடத்தினுடைய நில வரைபடத்தை எஃப்எம்பி அளவீடு செய்யும் வகையில் தயாரித்து அதனை கூகுள் மேப்பில் பொருத்தி தருவதற்கு, மேலும் அளவீடு செய்யப்பட்ட நிலை வரைபடத்தை பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்வதற்கு ₹590 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு மெசேஜ் வரும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் கண்டிப்பாக நம்ம ஃபீஸ் பே பண்ணி தான் வந்து இதில் பண்ண முடியும். மை ப்ராப்பர்ட்டி இந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்தணும், எப்படி இதில் நில அளவை செய்யணும், எப்படி மெஷர்மெண்ட்டை இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ பரப்பளவு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும், மொபைல் மூலமே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத A to Z டீட்டெயில்ஸினுடைய ஒரு ஸ்மால் வீடியோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனுடைய ஓனாகவே அவங்க வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ லிங்க்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதே டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லேண்டினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தாங்க. உங்கள் லேண்டை வந்து பிரிக்கவும் முடியும், எவ்வளோ ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சுக்க முடியும், உங்கள் லேண்டினுடைய நில அளவை கல்லை வந்து நீங்கள் மூவ் பண்ணவும் முடியும். அப்படிப்பட்ட எல்லா வசதியும் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டோம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மை ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே லேண்ட் சர்வே இருக்குது, அண்டு லேண்டு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், இடி காப்பி அண்டு எஃப்எம்பி பட்டா, இதில் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து மொபைல் மூலம் லேண்ட் சர்வே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் மறக்காமல் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு, ஏன்னா மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இவங்களே வந்து ஒரு அஃபிஷியல் வீடியோ கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.